கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. தெய்வமே தெய்வமே மஞ்சள் குங்குமம் பொங்கும் அழகு மகாலட்சுமி என் தாய், சந்தித்தேன் நேரிலே, சந்தித்தேன் நேரிலே பாசத்தின் தேரிலே. தெய்வமே தெய்வமே அந்த அழகு தெய்வத்தின் மகனாயவன். தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினே ஓடினே ஓடினே. அட ராஜா என் தம்பி வாடா, அண்ணா 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 என சொல்வான் என, அண்ணா என சொல்வார் என பக்கம் பக்கம் சென்றேன், அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் சென்றேன். குழந்தை என் கையை கடித்து விட்டது, போடா போ. தெய்வமே 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 தெய்வமே. கிளையா கிளையில்லாமல் கனியா எல்லாம் ஒன்று. தெய்வமே தெய்வமே.
நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெந்தலே வளர் போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இப்ப தெரியுது எப்படின்னு. நீங்க வந்து அப்பாவோட ஞாபகமா சாயந்தரம் வரைக்கும் நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க உட்காந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானே இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களோட சேர்ந்து. ரொம்ப சந்தோஷம். இங்க 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 வந்திருக்க குழுவினர் நம்ம கவி மெலோடிஸ் இங்க இருக்கிற பாடினவங்க எல்லாம் என்ன அழ வச்சுட்டாங்க. இப்போ அப்பா பேரை வந்து பாட்டு அந்த தம்பி பிரமாதமா நடிச்சாரு. இப்போ தெய்வ மகன் பாட்டு வந்து பிரமாதமா நடிச்சாரு. அவர் பாடின ஒரு பிரமாதமா பாடினாரு. உங்களை மாதிரி தான் நானும் அழுதுட்டேன். நீங்க அதாவது இவரு நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா எங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. வேற எதுவுமே போகல. இது மாதிரி கவிஞர்கள், இது மாதிரி நண்பர்கள், இது மாதிரி அப்பா மேல உள்ள பிரியர்கள், இது மாதிரி அப்பா மேல உள்ள இதயங்கள். நான் இவ்வளவு வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். மாமா ரொம்ப நாளா கூப்பிட்டுருக்காரு ரவி மாமா. அதாவது நீங்க உண்மையிலேயே நான் சொல்றேன், எங்க வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்க தான் அப்பா மேல ரொம்ப புரியுது. நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா இருக்கோம். அவ்வளவுதான். சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல தருணத்துல உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் ஒரு நாள் வந்து பார்க்க முடியல. எல்லாம் அவங்கவுங்க இப்ப என்னன்னா எல்லாம் எங்க அப்பாவோட பார்த்தவங்க எல்லாம் பல பேர் இங்க இருக்கீங்க. அதான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தவங்களாம் இருக்காங்க, ஏன் கூட வளர்ந்தவங்க இருக்காங்க. இப்போ அவங்க பிள்ளைகளை வந்து விக்ரம் பிரபு கூட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அனைவரும் நீங்க இங்க வந்து அப்பாவுக்காக, அப்பா நினைவா நீங்க இப்படி ஒரு கூடி இருக்கீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் வந்து மாமா, நம்ம தம்பி சேகர், அப்புறம் பாபு, எல்லாரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னும் பல பேர் இருக்காங்க இங்க. இல்லை தம்பி நீங்க எல்லாம் அம்மா ஐசிஎஃப் பாலு, அப்புறம் ரவி, தேவராஜ், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கவி தம்பிக்கு வந்து தம்பி ரியலி யூ ஹேவ் வெரி குட் டீம். கவி யூ ஹேவ் வெரி குட் டீம். எஸ்பெஷலி இந்த நடிச்சாரு எங்க தம்பி என்ன அழ வச்சிருக்கேன்ப்பா. அதாவது வந்து இன்னைக்கு ஐ திங்க் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பிரமாதம். அப்படி அப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற மேடையில் அத்தனை பேரும் இதுக்கெல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே பல பேர் வந்திருக்கீங்களாமே. ஆமாம், பெங்களூர்ல எனக்கு ரொம்ப கிட்ட, என் ஹார்ட் கிட்ட. ஏன்னா வந்து நான் வளர்ந்தது, நான் படித்ததெல்லாம் பெங்களூர் தான். ஃப்ரேசர் டவுன்ல தான் நானும் வளர்ந்தேன். ஐயா அம்மா, ஃப்ரேசர் டவுன்ல தான் நானும் வளர்ந்தேன். கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் வைக்க தான் நேதாஜி ரோட்ல நான் வளர்ந்தேன். எங்கள் மாமா அங்கே இருந்தார். எங்கள் அத்தை அப்பாவோட தங்கச்சி அங்கே தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க தான் எங்களெல்லாம். ஸோ பெங்களூர்னா எங்களுக்கு ரொம்ப, சென்னை பக்கத்தில் இருக்கிறது எங்கள் ஹார்ட்டில் வந்து பெங்களூர். தேங்க்யூ ஸோ மச். பெங்களூர் இருக்கிற கலைஞர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க போட்டுக்கு, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் எல்லாமே வந்து அப்பா மேலே எந்த அளவுக்கு நீ பிரிய நல்லா சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் தான் வந்து அதிகம் வந்து அப்பா மேலே பிரியமாக இருக்கிறவர்கள். எல்லாம் இங்கே பார்த்தா இந்த மாதிரி தாரை பார்த்தா, இந்த பையனை பார்த்தா, இந்த பையனை பார்த்தா, இந்த மாதிரி மாமாவை பார்த்தா, இங்கே எல்லாரும் இங்கே எல்லாம் பெங்களூர்லேருந்து எல்லா பசங்க வாங்க 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 வாங்க
ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் வந்து பண்ணி எங்களை போட்டு கலக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க இங்க. மாமா பண்ற வேலை இது. ரொம்ப சந்தோஷம். உங்க கூட வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த 4-5 பாட்டில் நான் உங்க கூட வந்து உட்காந்து சந்தோஷத்துல எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து எங்க மனசுல இருக்கிறது, எங்க கண்ணு இதயத்துல இருக்கிறது, எங்க கண்ணிலேருந்து அப்படியே வந்து தண்ணிக்கிட்ட வந்துருச்சு இன்னைக்கு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த இந்த அரங்கத்துக்கு வரும்போது நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 30-40 வருஷம் ஆச்சு வந்து. ஏன்னா கடைசியாக வரும்போது நான் வந்து அந்த தங்கப்பதக்கம் நாடகத்துக்காக வந்தேன்னு நினைக்கிறேன். நான் சைட்லேருந்து பார்த்தேன் இங்கே. ஸோ ஆகையா வந்து அங்கே தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். என்ன இந்த ஹால் எப்படி இருக்குது, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. அப்படியே தான் இருக்குது. அந்த டைமில் மைக்கு ஜாஸ்தி இருக்காது. அப்படி அவர் பேசினார்னா, நடிகர்கள் பேசினா பின்னாடி கேட்கும். அப்படி ஒரு தொண்டை, அப்படி ஒரு அருமையான ஒரு சைட்லேருந்து நான் பார்ப்பேன். அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் மேடையில் இருந்து கிண்டல் பண்ணுவார். டைலாக் ஒழுங்கா பேசுகிறாப்ப நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். நாடகம் மேடைன்னா நாடகம் மேடை வந்தார்னா காலையில் 7 to 1 ஷூட்டிங் முடிப்பார். வீட்டில் வந்து சாப்பிடுவார். 2:30 மணிக்கு இங்கே வருவார். இங்கே இருக்கிற காஸ்டியூம் ரூம் போய் படுத்து தூங்குவார். 1 hour தூங்குவார். எழுந்திரிச்சு பாடம் அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அலம்பிட்டு அப்படியே பாடத்தை பாட சொல்லுவார். அப்படி படிக்க சொல்லுவார். ஒரு தடவை அவரெல்லாம் நான் பேப்பரை பார்த்து நான் அவரை படித்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு தடவை கேட்பாரு, உடனே வசனத்தை சொல்லுவார். ஸோ அந்த ஞாபகம் எனக்கு வருது இன்னைக்கு. நீங்கள் எல்லாம் இப்படி மாமா, நீங்கள் உங்கள் குரூப் எல்லாருமே இங்கே வந்திருக்கு. அத்தனை நல்லுள்ளவர்களும் எனக்கு வந்து அப்பாவோட ஞாபகத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு. அதுவும் இந்த ராஜா அண்ணாமலை ஹாலில் அவ்வளோ நினைவு. தங்கப்பதக்கம் என்ன, வேட்டாண்மைடு என்ன, வேங்கையின் மைந்தன் என்ன, ஐயப்பா, இத்தனை நாடகங்கள் எல்லாம். ஆகையா வந்து உங்க கூட இன்னைக்கு நான் வரணும்னு இருந்துச்சு. உங்க கூட இருந்து அப்பா வந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இங்க. இந்த இப்படி ஒரு நாடகத்தை பண்ணி, இப்படி ஒரு இசை கச்சேரியை பண்ணி அப்பா கூட்டிட்டு வந்து, இதுக்காக தான் என் காலையில் வந்து நைட்டு போறீங்களா, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போறீங்களா? இன்னமே டெய்லி வந்துடுறேன் நான். டெய்லி வந்துடுறேன். இந்த சரவணன் அங்கேயிருந்து வர்றது, பெரிய குளத்துலேருந்து வர்றது இதுக்காகவே அது. ஏன்பா இப்போதான் தெரியுது. வந்தோன்னு அண்ணன் நான் நைட்டு மியூசிக் மாமா மியூசிக் முடிச்சுட்டு தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற பல பேர் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பல பேர் நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு வரீங்க, எல்லாம் பிறந்த நாளுக்காக வரீங்க. அப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் எல்லாரும் எங்கள் மனசில் இருக்கீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. ஸோ ஆகையா வந்து இது எப்பவுமே இப்படி வந்து நீங்கள் கூடணும். உங்கள் நல்லுள்ளங்கள், நீங்கள் நல்லுள்ளங்கள், அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும். எப்படி உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்கோ அதே மாதிரி அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லார் மேலேயும் இருக்கணுங்கிறது இங்கே வந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் திரையுலகத்தில் எனது அண்ணன் பாரதிராஜா அவர்கள், அண்ணன் பாக்யராஜ் அவர்கள், அப்புறம் மியூசிக் மேடை இருக்கிறதால அம்மா ஜானகி அம்மா, அப்பா எப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அந்த அம்மா. பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து என் உள்ளத்தில் எப்படிப்பட்ட பாடல் நான் பாடிட்டேன். எப்படிப்பட்ட கலைஞர்களோட வந்து நான் இருந்தேன்னு சொல்லும் போது அப்பா கிட்டேருந்து இவங்க கூடலாம் இருந்தோம், பணிபுரிந்திருக்கோம்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் ஞாபகம் வருது இன்னைக்கு. இதெல்லாம் இப்படிலாம் வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. அப்பா மட்டும் இல்லாமல் மறைந்த நடிகர்கள் பல பேர், டெக்னீஷியன்ஸு, கலைஞர்கள் அத்தனை பேர் வந்து நான் ஞாபகப்பட வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாமா ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். வாங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் மீ பேக் இன் டைம் மாமா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. மாமா கொஞ்சம் இருக்கு.